இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர்கள் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நம்முடைய செங்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர்களில் ஆர்ப்பாட்டம். பாரபட்சம் காட்டாதே பாரபட்சம் காட்டாதே சிறு பத்திரிகை பாரபட்சம் காட்டாதே. வழங்கிடே வழங்கிடே அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கிடே வழங்கிடே. டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கம் சார்பாகவும் கூடியிருக்கும் அனைத்து சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். செங்கல்பட்டு வரைக்கும் தாண்டி ஓடி வரான்னு எதுக்காக வந்துடுறோம்? ஒரு பெண் பத்திரிகையாளர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, யாரும் பொருள் கொடுக்க ஆள் இல்ல அப்படின்னாக்கா அப்பதான் உடனடியா வந்து தகவல் விசாரிச்சு தீவிர விசாரிச்சு தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் இங்க அனைத்தையும் வந்து சேகரிச்சு உண்மைத்தன்மை அறிந்து அதன் பிறகே வந்து இங்க போராட்டத்துக்கு வந்து அமர்ந்திருக்கோம். கடந்த 9ஆம் தேதி 10வது மாசம் வந்து நாங்க வந்து அமைச்சர் கூட்டரங்கில் வந்து செய்தி சேகரிக்க போறோம். அங்க வந்து ஜெயலலிதா அம்மா பிஆர்ஓ இங்க இருந்து இப்போ டிரான்ஸ்பர் ஆகி திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. இப்ப புதுசா பிஆர்ஓ வந்திருக்காரு ராதாகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு. ஒரு டைபிஸ்டுக்கு ஒரு அமைச்சர் கூட்டரங்கில் என்ன வேலை இருக்கு செய்தி சேகரத்துக்கு? பிஆர்ஓ மேடம் வந்து அவங்க வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு 25 பேர் செங்கல்பட்டுல இருக்கிற பத்திரிகையாளர்களை லெஃப்ட் பண்ணி விட்டாங்க. இது சம்பந்தமா போயிட்டு எல்லாரும் போயிட்டு நாங்க சொன்னோம், கலெக்டர் கிட்ட சொன்னோம், அவர்கிட்ட மனுவாக கொடுத்து அவரும் காதல வாங்கிக்கல. 3-4 பத்திரிகைகளை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தையே ஒரு சின்ன குட்டி கலெக்டர் ஆபீஸ் நிர்வாகமே அவங்க நடத்திட்டு வந்தாங்க ஜெயலலிதான்றவங்க. இது சம்பந்தமாவே ஒரு 1.5 வருஷமாவே நான் இதெல்லாம் எதிர்த்து கேட்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஃபுல்லாமே அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணி எங்க 25 பேர் எங்க கூட இருந்த 25 பத்திரிகையாளரையும் லெஃப்ட் பண்ணி அந்த 25 பத்திரிகையாளருமே வந்து வாழ்வாதாரம் இல்லாதவங்க தான். போலி செய்தியாளரு இவங்க வந்து என்ன ஒருமையில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் வச்சிருக்காங்க, அதுவும் ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. ஒரு அமைச்சர் கூட்டரங்குல மாவட்ட நிர்வாகத்துல ஒரு செய்தி சேகரிக்க போற நான் ஒரு செய்தியாளரு என்ன வந்து அங்க இருக்கிற தாலுகா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அவர் தோல்ல தட்டி இவங்களை வெளியே அனுப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் இலசியார் அவர்களும் பொதுச் செயலாளர் அண்ணன் மனசுலி கா குரு அவர்களும் பொருளாளர் NMS கண்ணையா அவர்களும் மக்கள் ஆணையத்தினுடைய பத்திரிகையர் ஆணையர் நண்பர் NK முத்தையா அவர்களே, நம்முடைய சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களே, மூத்த பத்திரிகையாளர் ஐஸ்வர்யன் பால்ராஜ் அவர்களே, பெண் பத்திரிகையாளர், அதாவது இந்த பத்திரிகை உலகத்தில் பெண் வரதே பெரிய விஷயம். போராளித்தனம் கொண்டு பெண்கள் வர்றாங்கன்னா அது குடும்பமா இருந்தாலும் சரி, குடும்பமா வந்தா என்ன தப்புன்ற பத்திரிகையாளர்கள் எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடாதா? இப்ப ராபர்ட் மட்டும்தான் பத்திரிகையாளரா இல்ல மற்றவங்க பத்திரிகையாளர்களே கிடையாதா? அங்கே வந்திருக்கிற அலமேலு என்பவர்கள் வெறும் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் குடும்ப தலைவி, ஒரு பெண்ணுக்கு தாய். நாங்கள் தாயை மதிக்கிறோம், பெண்ணுரிமை தொகை கொடுக்கிறோம் என்று சொல்வது முக்கியமல்ல. அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீர்களா? என்ன ஒரு பிஆர் என்பது உங்களுக்கு பொம்மை முளைத்து விட்டதா? கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நிறுத்தி விட்டீர்களா? ஒரு மாடு வந்து மனு கொடுத்திருக்கிறது ஒரு ஆட்சியரிடம், வாங்கி கொண்டார்கள், வரலாறு இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை பெற்ற தாய் எனது அலமேலுக்கு நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் நம்புவது? உங்கள் குறித்து எப்படி நாங்கள் புகழ் பாடுவது? என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் மேல் வழக்கு அசிங்கமாக இல்லை? 2 பெண் பத்திரிகையாளர் வழக்கு போட்டிருக்கிறீர்களே, என்ன வழக்கு அது? செய்தி சேகரிப்பது குற்றமா? என்ன ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா விட்டார்களா? போதைப் பொருள் விட்டார்களா? பெத்தப்பட்டம் விட்டார்களா? அவரை விக்கோலி பிடித்து விட்டீர்களா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் பெண்ணை தன் கையிலே பெண்ணும் பேனாம் கொண்டு வந்திருக்கிற ஒரு பத்திரிகையாளர் மீது வழக்கு போடுறது அசிங்கம் இல்லையா? மாவட்ட நிர்வாகமே, இதுக்கு தாய்நாடு என்று பேர் வேறு. தயவுசெய்து சொல்கிறேன் அன்பு தோழர்களே, நாம் அவர்கள் நம் குடும்பத்தோடு நம்மை நம்பி வந்திருக்கின்ற ஒரு பத்திரிகை சொந்தங்கள், அவங்களை அரவணைப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை. இங்கே பாருங்கள், இந்த குழந்தை சுற்றி கொண்டு அனைவருக்கும் தேநீர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது நல்ல மனசிலிருந்தே தெரிகிறது. இந்த அசிங்க பிடிச்ச மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் நடப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பல பிரச்சனைகளை எடுத்து கூறுறது பத்திரிகையாளர்கள்.
ஆனா பத்திரிகையாளர்களுக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு இந்த போராட்டம்லாம் நடத்துறது கஷ்டமா இருக்கு. அலமேலுவை இவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க. அலமேலு என்ன தப்பு பண்ணாங்க? பாலியல் சீண்டல் சொன்னப்ப நீங்க எஃப்ஐஆர் அட்லீஸ்ட் இந்த 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 0 எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. பெரிய மீடியா வந்து நியூஸ் போட்டாதான் நியூஸ்ன்றீங்க. ஐயா, நான் எந்த கூட்டமைப்புலையும் இல்லை, எந்த இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா தனி ஒரு பெண்ணா வந்திருக்கேன். நாம் அனைவருமே பெண் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் முகத்தை உலகிற்கு அறிமுகம் செய்து காட்டுபவர் பெண். பெண் இல்லை என்றால் எந்த உயிரும் இந்த உலகத்தை காண முடியாது. அதிகாரம் செலுத்துவோர், அரசு அதிகாரம் செலுத்துவோர், அரசியல் அதிகாரம் செலுத்துவோர் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளே. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், அரசாங்கம், பத்திரிகை துறை, இந்த துறைகள் எல்லாம் பெண்கள் முன்னேறி வர முடிவதில்லை. தடையை மீறி வந்தால் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்கள். நமது கூட்டமைப்பை பொறுத்தவரையில் பெண்களை மட்டுமல்ல, பெண் பத்திரிகையாளர்களையும் ஒரு சேர மதிக்கிற கூட்டமைப்பு. எனவேதான் பெண் பாதிப்பு என்றவுடன் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு பெண்ணை தலைமை தாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கத் தமிழச்சி அவர்களை தலைமை தாங்க நாங்கள் படித்தோம். நாங்கள் இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், பத்திரிகையாளர் அலமேலு அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும், உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். பாலியல் சீண்டல் கொடுத்த தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாண்டி சில முக்கியமான பத்திரிகையாளர் கோரிக்கைகளும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்ப பத்திரிகையாளர்கள் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கோரிக்கை, இந்த அரசாங்கம் சிறு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குமா கொடுக்காதா? சிறு பத்திரிகையாளர்களை இந்த அரசு ஓரம் கட்டுவது மட்டுமல்ல, உயிரோடு கழுத்தை நெரித்து கொள்கிறது. நாங்க எங்க கொள்றோம் கேட்டா, நான் சொல்றேன், அடையாள அட்டையே வாங்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு அரசு கொள்ளுதா இல்லையா? கொள்ளதான். ஒண்ணு அடையாள அட்டை வழங்கும் குழு, பரிசீலனை குழு, இன்னொன்னு நலவாரிய குழு. இந்த ரெண்டுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். இந்த அடையாள அட்டை பரிசீலனை குழுவில் சிறு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, பார்வையிடலுக்கு இடமில்லை. அதே மாதிரி நலவாரிய குழுவிலையும் பார்வையிடலுக்கும் சிறு பத்திரிகையாளருக்கு இடமில்லை. இந்த போராட்டம் நடக்குமா நடக்காதா? இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கி போட வேண்டும் என்ற மாதிரியான பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துவது தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு. பாதுகாப்பு கூட்டமைப்பு போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு பல முறை யோசிக்கும். சரி என்று தெரிந்ததற்கு பின்புதான் போராட்டத்தில் அடி எடுத்து வைக்கும். ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் பின்னோக்கி அடி எடுத்து வைத்து கூட்டமைப்புக்கு பழக்கமில்லை. வலி என்பதும் வலிமை என்பதும் வேறானது. வலி என்பது உணரக்கூடியது, வலிமை என்பது உணர்த்தக்கூடியது. பத்திரிகை நடத்துவதற்கும் சமூக பொறுப்புணர்வு, பத்திரிகை மீது விமர்சனத்திற்கும் சமூக பொறுப்புணர்வு. இதை நான் சொல்லல,
உலகமெங்கும் இன்று பத்திரிகையாளர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதுக்கு பெயர் புலிஸ்டர் விருது. அந்த புலிஸ்டர் தான் இந்த நெறிய முதல்ல அறிவிச்சார். விமர்சன ரீதியாக பதில் சொல்வதற்கு தயார். அவதூறு என்றால் அதை கண்டுக்காமல் விட்டு விடுவோம். எனவே எந்த அவதூறும் எங்களது செயல்பாட்டை தடுத்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் விஷத்திலே ஜனித்த புழுக்கள். சொன்னது யார்? ஜீவானந்தம். விஷத்திலே ஜனித்த புழுக்கள்னா என்ன அர்த்தம்? விஷத்தை சாப்பிட்டு 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 உடம்பெல்லாம் இரும்பேறி போயிருக்கோம். எனவே எங்களுக்கு போராட்டம் நடத்துவதை பற்றி யாரும் எங்களுக்கு பாடம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிச்சைனா என்னது? தன்னிச்சைனா சுயநலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் தன்னிச்சையாக செயல்பட முடியும். எங்க கூட்டமைப்பை பொறுத்தளவில் சுயநல உணர்வு யாருக்குமே கிடையாது. எனவே இங்க தன்னிச்சைக்கும் வாய்ப்பு இல்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது